சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள தனது வீட்டில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். சொல்ல முடியாத ஒரு புழுகு மூட்டையை ஒட்டுமொத்தமாக அவிழ்த்துவிட்டு இது போன்ற ஒரு மக்களை திசை திருப்புகின்ற விவசாய திசை திருப்புகின்ற வேலையிலே ஐடிவியும் சரி திமுக ஈடுபட்டால் நிச்சயமாக அது ஈடுபட போவதில்லை. எனவே உண்மை நிலையை நாட்டு மக்களும் விவசாயிகளுக்கு தெரிவிக்க வேண்டிய அடிப்படையில் தான் இந்த ஒரு கருத்து இங்கே உங்கள் முன் வைக்கப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது நீங்கள் சொல்லிப்படுங்க. இது திரு டிஆர் பாலு அவர்கள் நேரடியாக ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறாரு. பாருங்க. சவுண்டு மேல 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 அது பெருமையா தஞ்சை மாவட்டத்துக்கு பெரிய அளவுக்கு வரலாற்று சிறப்புமிக்க திட்டமாக இந்த திட்டத்தை யார் பழனி மாணிக்கமோ டிஆர் பாலம் 2 பேரும் சேர்ந்து நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்காரு. போதுமா? அடுத்து அதன் அடிப்படையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் நேரடியாக அன்றைய துணை முதலமைச்சர் தொழில்துறை பொறுப்பு வகிக்கக்கூடிய அந்த அமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு கையெழுத்து போடுறார். இது ஆக்சுவலாக 2011 கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி அந்த நிறுவனத்தோட ஜனவரி மாதம் போடுற ஒப்பந்தம். இது எம்ஓயு எவ்வளோ பெரிய அண்ட புழுகம் ஆகாச புழுகம் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை சீரழித்து விவசாய பெருங்குடி மக்களுடைய வாழ்வாதாரத்தை சீரழித்து கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் இப்படி ஒரு அபாண்டமாக சொல்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது சார்ந்து எப்பயுமே அவங்க திட்டங்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய வளங்களை கொடுக்கறதும் அதே மாதிரி கச்சத்தீவை தாரை வார்க்கிறதும் இது மாதிரி தாரை வார்த்துருவாங்க. அதை மீட்கிறது அம்மா ஆட்சியும் அண்ணன் எடப்பாடியாரும் தான் இருக்கிறதுனால அண்ணன் மீட்ட பிறகு அவர் சொல்கிற வார்த்தைகள் இங்கே சட்டமன்றத்தில் பதிவு செய்திருக்கக்கூடிய வார்த்தைகள். காவிரி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் சில டெல்டா பகுதிகளில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மாற்றப்படும் என்ற அறிவிப்பை நான் வெளியிட்டேன். அதோடு இல்லாமல் 10/2/2020 அதாவது அறிவிப்பின் மறுநாளே அறிவிப்பு தொடர்பாக இயற்றப்படும் சட்டத்திற்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டி மத்திய அரசுக்கு கடிதம் ஒன்றை எழுதினேன். மேலும் அதனை பொறுத்த அமைச்சர் திரு மாண்பு அமைச்சர் டி ஜெயக்குமார் அவர்கள் தலைமையில் ஒரு குழு நேரடியாக டெல்லி சென்று அதனை சம்பந்தப்பட்ட மத்திய அமைச்சரிடம் ஒப்படைக்கப்பட்டது. போதுமா? 10/2/2020 எழுதின கடிதம் முதலமைச்சர் எழுதின கடிதம், அன்றைய முதலமைச்சர் எழுதின கடிதம், அந்த எடப்பாடி எழுதின கடிதம் என் தலைமையில் ஒரு குழு மத்திய வேளாண்மைத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகருக்கு நேரடியாக போய் கொடுத்தோம். எவிடன்ஸ் இருக்குது. அப்போ அடுத்தது கொடுத்தோம். இது தற்போது உள்ள அரசாங்கம் இங்கே இது சார்ந்த விஷயங்கள் குறித்து கொடுத்திருக்கக்கூடிய பதில் சட்டமன்றத்தில். மாவட்டம் முழுவதும் இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் கடலூர் மாவட்டம்